நான் இல்லை, என் தெய்வத்துக்கு தெரியாம கௌரி வீட்டுக்கு போன குற்றத்துக்காக நான் கூட்டு நிற்கும்படி ஆயிட்டு. என் வாழ்க்கையில நான் செய்த தவறு இது ஒண்ணுதான். என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல சார், என் கடமையை நான் செஞ்சேன், அதனால நீ பாதிக்கப்பட்டு. என்ன மன்னிச்சிடுமா, நீ என்ன மன்னிச்சிடுமா. இல்லப்பா, இல்லை, உன் கடமைத்தான் நீ செய்தேன், அதுல தவறு இல்லை. கோபால், 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 அம்மா, கோபால், அம்மா, 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 அம்மா. இல்லை, இல்லப்பா, அம்மா பகிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. அப்பா, நிரபராதியான அம்மாவை காப்பாற்றணும், நீதியை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால அப்பான்னு கூட பார்க்காம கூண்டுல நிறுத்தி ஏதேதோ கேள்வி கேட்டுட்டேன். தவறு இருந்தா மன்னிச்சிருக்கேன். மனைவின்னு பார்க்காம நானும், தாயின்னு பார்க்காம ராமும் எப்படி நீதிக்காக பாடுபட்டோம், அதே மாதிரி அப்பா அண்ணன் பார்க்காம நீயும் நீதிக்காக தான் பாடுபட்டு இருக்கப்பா. அதை பத்தி நான் பெருமைப்படுறேன். யூ ஆர் ரைட், பெர்ஃபெக்ட்லி ரைட். மகராஜியா இருமா. என்னம்மா இது, கல்யாணத்துக்கு முன்னாடியே கால விழறிய? ஏன் அப்பா சொல்லு, எப்பவே சார்ஜ் பண்றேன். இது பக்கமா 2 பேரும் சார்ஜ் பண்றேன். டேய், நீ என்ன பண்றீங்க? போங்க. ஒரே சார்ஜ் பண்ணட்டுமா? போங்க. இப்ப சொல்லு, 4 பேரையும் சார்ஜ் பண்றேன். பாசத்தினால இணைக்கப்பட்டிருந்த இந்த குடும்பம் எங்க சிதறி போயிடுமோன்னு பயந்து, ஆனா முருகன் காப்பாத்திட்டார். பாசம் என்ன சரஸ்வதி, பாசம்? அதான் ஜெடி சொன்னார, நீதிக்கு அப்புறம் தான் பாசம், நீதிக்கு பின் பாசம் பாரு. அதான் என்னுடைய, நம்ம குடும்பத்தினுடைய லட்சியம்.